வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மாசாய் மாராவோட வளமான சிங்கக்கூட்டமான மார்ஷ் பேடை தற்போதைய அரசர்களாக இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்க டோபி பாய்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போ எங்கே இதுங்க பிறந்தது, பிறந்த கூட்டத்தை விட்டு எப்போ வெளியேற்றப்பட்டது, நாடோடிகளாக வாழும்போது சந்தித்த சின்ன சின்ன சவால்களையும் எண்ணிக்கையோட பலத்தால் மார்ஷ் பைடோட பழைய அரசர்களை பதவியாக இருக்க பண்ணிட்டு எப்படி இதுங்க புது அரசர்களாக அரியணை ஏறினது அப்படின்ட்டு டோபி பாய்ஸோட எழுச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பிரிக்காவோட மாசாய் மாரா நேஷனல் ரிசர்வ் சிங்கங்களோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம். 15க்கும் அதிகமான சிங்க கூட்டணிகள் தங்களுக்குன்னு சொந்த இடம் இல்லாம நாடோடிகளா சுத்திட்டு இருக்கு. அதே நேரத்தில் 20க்கும் அதிகமான சிங்க கூட்டணிகள் இந்த மொத்த மாசாய் மாரா தேசிய பூங்காவையே ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒரு சிங்க கூட்டணி தான் இந்த சேலஸ் பாய்ஸ். இதுங்களோட கதையை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சேலஸ் பாய்ஸோட மகன்களோட கதையை பார்க்க போறோம். மாசாய் மாராவோட வடக்கு ட்ரையாங்கிள் பகுதியில் டோபி பிளைன் ஸ்ப்ரெட் அப்படின்ட்டு ஒரு சிங்க கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு. குட்டிகள் உட்பட கிட்டத்தட்ட 20 சிங்கங்கள் இருக்கிற இந்த சிங்க கூட்டத்துக்கு 3 சேலஸ் பாய்ஸான ஒலேபோலோஸ், ஓர்கிட்டோக், ஒசாபுக் இதுங்க தான் அரசர்களாக இருக்கு. 2021லையும் 2022லையும் டோபி பிளைன் ஸ்ப்ரெட்ல பல குட்டிகள் பிறந்தது. இந்த சிங்க கூட்டத்தில் இப்போதான் முதல் முறையாக சேலஸ் பாய்ஸ் அப்பாக்கெல்லாம் மாறி இருக்கு. டோபி பிளைன் ஸ்ப்ரெட் சிங்க கூட்டத்தோட வருங்காலமே இந்த குட்டிகள் தான். பல ஆண் குட்டிகளும் பெண் குட்டிகளும் பிறந்தாலும் நாம ஆண் குட்டிகளோட கதையை மட்டும்தான் இங்க பார்க்க போறோம். மொத்தம் 8 பேர் அண்ணன் தம்பி. பிறக்கும் போதே எண்ணிக்கைங்கிற மிகப்பெரிய ஆயுதத்தோட இதுங்க பிறந்திருக்கு. 1-2 நாளே மொத்த சவானாவும் தாங்காது. இதுல 8 பேருனா வருங்காலத்துல இதுங்க என்னென்னலாம் பண்ண போகுதே தெரியல. ஆனா அதை பத்திலாம் இப்ப இதுங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்ப இருக்கிற ஒரே கவலை தான் சகோதரனை இந்த சண்டையில ஜெயிக்கணும், அது மட்டும்தான். இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். இந்த விளையாட்டு சண்டைகள் அதுங்களுக்கு இடையிலான பாசப்பிணைப்பை இன்னும் அதிகமாக்கும். வருங்கால போர்களில் சண்டை போடுறதுக்கு இது ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி. இப்போ இந்த சவானா இதுங்களுக்கு ஒரு பிளே கிரவுண்டா இருக்கு. அம்மாவும் அப்பாவும் ஒரு விளையாட்டு பொருளா தெரியுது. ஆனா இந்த சந்தோஷம் இப்படி நீடிக்குமா என்ன? கண்டிப்பா இருக்காது. நம்மளோட ஆயுட்காலத்தை விட சிங்கங்களோட ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. நாம கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுக்கு வந்தோம்னா அதுங்க கிட்டத்தட்ட 2 வயசுலயே வயசுக்கு வந்துடும். அப்போ மாதங்கள் ஓட ஓட குட்டிகள் வேகமா வளருது. 8 ஆண் குட்டிகளும் சின்ன விளையாட்டு குட்டியில இருந்து கொஞ்சம் பெரிய விளையாட்டு குட்டிகளா மாறுது. ஆனா இப்பவும் கூட இதுங்களோட விளையாட்டுத்தனம் அதுங்களை விட்டு போகவே இல்லை. எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனம்னா தான் எங்க போறோம்னு தெரியாத அளவுக்கு. 2023 ஜூன் மாசத்துல 2 வயசான ஒரு ஆண் குட்டி எந்த அடையாளமும் இல்லாம காணாம போயிடுது. அது எங்க போச்சு, என்ன ஆச்சுன்னு எந்த எவிடன்ஸும் இல்லை. சகோதரர்களோட எண்ணிக்கை 8ல இருந்து 7ஆ குறைஞ்சிடுச்சு. மற்ற 7 சகோதரர்களுக்கும் இது ஒரு பெரிய இழப்புனாலும் கடந்து போய் தான் ஆகணும், வேற எந்த வழியும் கிடையாது. 2023 கடைசியில் 6 இளம் ஆண்களுக்கும் பிடரி முடி வெளிப்படையாக தெரிஞ்சதால 3 சேலஸ் பாய்ஸோட கவனத்தை அது ஈர்த்துது. 6 மகன்களும் நல்லா வளர்ந்துருச்சுங்கிறது அதுங்களுக்கு தெரிய வருது. இனிமேலும் 6 மகன்களையும் பிரைடில் விட்டு வைக்க முடியாது. அப்படி விட்டு வச்சா அது இதுங்களுக்கே கூட பிரச்சனையாக முடியலாம். சொந்த மகன்களாலேயே சேலஸ் பாய்ஸ் பிரைடை விட்டு வெளியேற்றப்படலாம். ஏன்னா எண்ணிக்கை அதுங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அந்த நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக 2023 கடைசியிலேயே 6 மகன்களையும் கூட்டத்தை விட்டு வெளியேற்ற சேலஸ் பாய்ஸ் முயற்சி பண்ணுது. ஆனால் பசங்களோட அம்மாக்கள் தடுத்ததால விட்டு வச்சுது. ஆனால் 2024 ஜனவரியில் சேலஸ் பாய்ஸுக்கு சுத்தமாக பொறுமை இல்லை. 6 மகன்களையும் சண்டை போட்டு டோபி பிளைன் ஸ்ப்ரெடை விட்டு வெளியேற்றுது. டோபி பிளைன் ஸ்ப்ரெட்ல இருந்து 6 பசங்களும் வந்ததால டோபி பாய்ஸ்னு இதுங்க அழைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் டைம் பிறந்த சிங்க கூட்டத்தை விட்டு வெளியே வந்த டோபி பாய்ஸால இந்த பிரிவை உடனே ஏற்றுக்க முடியல. தான் அப்பாவோட எல்லைக்குள்ள சுற்றி வருது. அம்மாக்கள் இது கவனிச்சாலும் செல்ல பிள்ளைங்கிறதால கண்டுக்கல. ஆனால் அப்பாக்கள் எப்பவுமே இந்த விஷயத்தில் இறக்கமே காட்டாது. 2 வயசை தாண்டியாச்சுன்னா பிறந்த கூட்டத்தை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா அப்பாக்களோட கைகளில் அடி வாங்க வேண்டி வரும். அந்த மாதிரி டோபி பாய்ஸ் தன்னோட எல்லைக்குள்ளே இருக்கிறத பார்த்த 3 சேலஸ் பாய்ஸும் சண்டை போட்டு மொத்தமாக எல்லையை விட்டு துரத்தி அடிக்குது. 2 வயசு தாண்டும் போது அப்பாக்களால் மகன்கள் வெளியேற்றப்படுற இந்த நிகழ்வு எல்லா சிங்க கூட்டத்திலும் நடக்கிற ஒரு பொதுவான விஷயமா இருந்தாலும் இதோட முக்கிய நோக்கமே சொந்த கூட்டத்துக்குள்ள இனப்பெருக்கம் சேர்ந்து தடுக்கிறதும் தங்களோட சந்ததிகளை எல்லா இடத்துக்கும் பரப்புறதும் தான். டோபி பாய்ஸ் பிறந்த சிங்க கூட்டத்தை விட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ அதுங்க சொந்த நிலம் இல்லாத நாடோடிங்க. அனுபவமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் இல்லாமல் வேட்டையாடுறதும் ஆட்சி பண்ணுற மற்ற தலைமையான்களை ஃபேஸ் பண்ணுறதும் ஹைனாஸ் மாதிரியான மற்ற பிரெடேட்டர்ஸை ஃபேஸ் பண்ணுறதும் ஒரு சவாலான விஷயம். அப்போது அனுபவமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் கிடைக்க குறைஞ்சது இன்னும் 2 வருஷமாச்சும் ஆகும். அதுவரை இதுங்க நாடோடியாக தான் வாழப்போகுதுன்னு நினச்சா அதுதான் நடக்கல. ஏன்னா இதுங்ககிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய வலிமையான ஆயுதமே எண்ணிக்கை தான். எண்ணிக்கையால் வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருந்தது.
டோபி பிளைன்ஸ்பேட்டை விட்டு வெளியே வந்த ஒரு சில நாட்கள்லேயே நல்லா வளர்ந்த ஒரு பஃபலோவை கச்சிதமாக 6 ஆண்களும் சேர்ந்து வேட்டையாடுது. வேட்டையாடும் போது அனுபவமின்மை வெளிப்படையாக தெரிஞ்சாலும் விடாமுயற்சியோட ஒற்றுமையாக செயல்பட்டதால தான் வெற்றியாட முடிஞ்சுது. இன்னைக்கு தான் இதனோட மிகப்பெரிய பலங்கிறது இந்த ஒரு இன்ஸ்டன்ட்டே நமக்கு புரிய வச்சிருக்கும். 2024 கடைசி வர டோபி பாய்ஸோட எண்ணிக்கை 6 தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் டோபி பாய்ஸ் கூட்டணியில் அதுங்களோட இன்னொரு இளம் பிரதரும் சேர்ந்ததால எண்ணிக்கை 7 மாறினது. மாசாய் மாராவில் இதுவரை எந்த சிங்கங்களும் 7ங்கிற எண்ணிக்கையில் கூட்டணி வச்சது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மாசாய் மாரா வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூட்டணியை டோபி பாய்ஸ் அமைச்சிருக்கு. நாடோடியா வாழ்ற 7 டோபி பாய்ஸை இப்போ தனித்தனியாக தெரிஞ்சுக்கலாம். உகிங்கோ டோபி பாய்ஸ் கூட்டணியோட தலைவன் இதுதான். ஏன்னா இதுதான் மூத்த சிங்கம். 2021 ஜூலை மாதம் துணியாங்கிற பெண் சிங்கத்துக்கும் சேலஸ் மேலான ஓலே புலோஸ்க்கும் பிறந்தது. கம்பீரமான தோரணையோட அதிக வலிமையோடு இருக்கிற இது ஹைனாஸ் கூட்டத்துக்கு இங்கே யார் பாசுங்கிறத காட்டுது. தான் வழியில் குறுக்க வந்தால் என்ன நடக்குங்கிறத ஹைனாஸ்க்கு புரிய வைக்குது. துனியா பெண் சிங்கத்துக்கு உக்கிங்கோ மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆண்குட்டியும் பிறந்தது. உக்கிங்கோவும் அதுவும் தான் க்ளோஸ் பிரதராக இருந்தது. கூட பிறந்த சகோதரனாக இருந்ததால எங்கே போனாலும் ரெண்டும் சேர்ந்தே தான் போகும், சேர்ந்தே தான் வரும். பட் ஒரு நாள் ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சதால உக்கிங்கோட க்ளோஸ் பிரதர் காணாமல் போயிடுது. காணாமல் போன ஒக்கிங்கோட இந்த க்ளோஸ் பிரதர் தான் 2023 ஜூனில் காணாமல் போன அந்த ஒரு குட்டி. ஒட்டிபோ வலது கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை வச்சு இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டோபி பாய்ஸ் கூட்டணியில் பெண்கள் கூட அதிகமாக இனசர்க்கில் ஈடுபடுறது ஒட்டிபோ தான். இது 2021 செப்டம்பர் மாதத்தில் பிறந்த குட்டி. மோஜா 2021 அக்டோபர் மாதம் பெண் சிங்கமான லாங் நெக்குக்கும் சேலஸ் பாயான ஓர்கிட்டோக்குக்கும் மோஜா பிறந்தது. கயோங்கோசி 2022 வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் பெண் சிங்கமான சம்மருக்கும் சேலஸ் பாயான ஓர்கிட்டோக்குக்கும் பிறந்தது. டோபி பாய்ஸ் கூட்டணியோட இளம் சிங்கம் இதுதான். கூட்டணியில் கடைசியாக வந்து சேர்ந்ததும் இதுதான். கூட்டணியில் ஏன் இது கடைசியாக வந்து சேர்ந்ததுன்னா மற்ற பிரதர்ஸை விட இது ஒரு வயசு கம்மிங்கிறதால தன்னோட மற்ற 6 பிரதர்ஸும் கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது இது மட்டும் தான் அம்மா சம்மர் கூட இருந்தது. ஆனால் 2024 மார்ச் மாதத்தில் சம்மர் இறந்து போனதால கயோங்கோசி தனியாக தவிச்சு இருந்தது. அம்மாவோட கவனிப்பு இல்லாமல் சரியாக உணவு இல்லாமல் கயோங்கோசி மெலிஞ்சிட்டே போனது. அப்போது அதுக்கு இருந்தது 2 சாய்ஸ் தான். ஒன்று டோபி பிளைன்ஸ்பேட் ஃபீமேல்ஸ் கூட சேர்ந்துருக்கிறது, இல்லை தன்னோட 6 பிரதர்ஸ் கூட சேர்ந்துக்கிறது. கடைசியில் அது பிரதர்ஸ் கூட சேர முடிவு பண்ணதால டோபி பாய்ஸோட எண்ணிக்கை 7 மாறினது. இப்போ அது வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் கூட்டணியில் செயல்படுது. கூட்டணியில் இதுதான் இளம் சிங்கம்னு சொல்ல முடியாத அளவுக்கு கயோங்கோசி மற்றதை விட கொஞ்சம் பெருசாகவே தெரியுது. உலி 2021 செப்டம்பர் மாதத்தில் பிறந்த குட்டிகளில் இதுவும் ஒன்று. பெண் சிங்கமான ஆட்டமுக்கும் சேலஸ் பாயான ஓர்கிட்டோக்கும் இது பிறந்தது. இடது மூக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய கருப்பு ஷேட் மூலமாக இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்சுரி 2021 செப்டம்பர் மாதத்தில் ஜூவாங்கிற பெண் சிங்கத்துக்கும் ஓலே புலோஸ்க்கும் இது பிறந்தது. என்சுரிங்கிற பேருக்கு அழகுன்னு மீனிங் வரும். ஏன் இதுக்கு இந்த பேரை வச்சாங்கன்னு இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகான ஒரு சிங்கம். இதோட சுருளான பிடரி முடி மாசாய் மாராவிலேயே ரொம்ப அழகான சிங்கமாக இதை மாற்றிருக்கு. இந்த சுருள் முடியை வச்சு இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஜோஜோ 2021 செப்டம்பர் மாதத்தில் நயோட்டாங்கிற பெண் சிங்கத்துக்கும் சேலஸ் பாயான ஒசாபுக்கும் இது பிறந்தது. டோபி பாய்ஸ் கூட்டணியிலே அதிக கனமான மிகப்பெரிய சிங்கம் இதுதான். டோபி பாய்ஸ் தங்களோட எண்ணிக்கை பலத்தை வச்சு வேட்டையாட கற்றுக்கிட்டதால உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் நாடோடிகளாக சுற்றி வருது. ஒரே இடத்துல நிலையா இல்லாமல் டபுள் கிராஸ் ஏரியா, ரைனோ ரிட்ஜ், பிலாஷகா அப்படின்னு மாசாய் மாராவோட வெவ்வேறு இடங்களுக்கு அதுங்க மூவ் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நாடோடிகளாக சுற்றி வரும்போது தான் 2021 அக்டோபரில் ரெக்ரோபரேட் ஆட்சி பண்ணுற கிச்சானா கிட்ட மாட்டிக்குது. 2 டோபி பாய்ஸ் மட்டும் அதுங்கிட்ட மாட்டிக்கிட்டதால கொஞ்சம் அடி பணிஞ்சு போகுது. கிஜானா தன்னோட கம்பீரமான பார்வையாலேயே அதுங்களை மிரட்டி விடுது. ஆனால் எந்த சண்டை இல்லாமல் 2 விலகிடுது. சிங்கங்களுக்கு இந்த மாதிரி மற்ற சிங்கங்கள் கூட பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இல்லை. மனிதர்கள் தான் அதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. 2024 நவம்பர் 5 அன்னைக்கு மார்ஷ்பைட் பிரதேசத்தில் இருக்கிற பிலாஷாக்காங்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் மனித வனவிலங்கு முதல் நடக்குது. 2 கால்நடை மந்தையும் அதை மேய்க்கிற 4 பேரும் சட்டவிரோதமாக ரிசர்வ்குள்ளே வந்து மாடு மேய்ச்சி இருந்திருக்காங்க. அப்போது டோபி பாய்ஸ் கால்நடைகளை தாக்கியிருக்கு. ஒரு பசுமாட்டையும் கொண்டு இருக்கு. 3 மாடு மேய்க்கிறவங்கள தாக்கியிருக்கு. பதிலுக்கு அவங்க டோபி பாய்ஸையும் தாக்கியிருக்காங்க. இந்த கலவரத்தில் மோஜோ தான் மோசமாக பாதிக்கப்பட்டது. மோஜோவோட உடம்புல வெட்டு காயங்களும் ஆழமான காயங்களும் ஏற்பட்டிருந்தது. அதோட வால் நுனி வெட்டப்பட்டிருந்தது. நல்ல வேளையா வெட்டினரி டாக்டர்ஸ் அதுக்கு உடனே சிகிச்சை கொடுத்ததால எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிர் போச்சுது. அதோட காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக இருந்தது. சட்டவிரோதமாக ரிசர்வ்குள்ள கால்நடைகளை மேய்ச்ச 4 பேரும் கைது பண்ணப்பட்டாங்க.
இப்போ மார்ஷ்பேடுக்கு வருவோம். மார்ஷ்பேடு இப்போ 4 பிலாஷகா மேல்ஸால ஆளப்படுது. ஆனா அதுங்க மார்ஷ்பேடை முழுசா பாதுகாக்கிற மாதிரியே தெரியல. அதிகமா கண்டுக்கிறதும் கிடையாது. சும்மா ஏனோ தானோன்னு அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுதுங்க. ஒரே நேரத்தில் பாரடைஸ் பேடையும் மார்ஷ்பேடையும் இதுங்க ஆட்சி பண்றதால பாரடைஸ் சிங்க கூட்டத்துக்கு கொடுக்குற பாதுகாப்பை மார்ஷ்பேடுக்கு பிலாஷகா கொடுக்க மாட்டேங்குது. ஹாஃப் டைலோட மகனான ஒலேக்கு மார்ஷ்பேடை விட்டு எப்பவோ வெளியே போக வேண்டியது. ஆனா பிலாஷகா மார்ஷ்பேடை கண்டுக்காதால அது இன்னும் இங்கே தங்கி மார்ஷ் ஃபீமேலான கலிய கூட மேட் பண்ணிட்டு இருக்கு. பிறந்த சிங்க கூட்டத்துக்குள்ளே இணை சேர்ந்தா அது கூட்டத்தோட ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆனா என்ன பண்றது, அதை விரட்டி அடிக்க வலுவான தலைமையான்கள் இங்க கிடையாது. பிலாஷகா மேல்ஸுக்கு 10 வயசு ஆனதாலேயோ என்னமோ தூரத்துல இருந்தே மார்ஷ்பேடு அதுங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. பாதுகாப்பு இல்லாம பிரைடோட குட்டிகளும் அதிகமா இறக்குது. மார்ஷ்பேடுக்கு இப்போ இளமையான வலிமையான தலைமையான்கள் தேவைப்படுது. அப்போதான் நம்ம பாய்ஸோட என்ட்ரி ஆரம்பமாகுது. 2024 நவம்பர் கடைசியில இருந்து மார்ஷ்பேடோட எல்லைக்குள்ள டோபி பாய்ஸ் நுழையுது. மார்ஷ்பேட் ஃபீமேல்ஸான கலியோவும் லோலாவும் டோபி பாய்ஸ் கூட இணை சேருது. மார்ஷ் ஃபீமேலான டாடா ஒக்கிங்கோ கூட இணை சேருது. டோபி பாய்ஸ் தங்களோட நெக்ஸ்ட் மூவை டிசம்பர் மாசத்துல எடுத்து வைக்குது. டிசம்பர் 11ஆம் தேதி அதிகாலையிலேயே பிலாஷகா மேல்ஸோட பிரதேசத்துல கர்ஜன சத்தம் காதை கிழிக்குது. என்னன்னு போய் பார்த்தா 3 பிலாஷகா மேல்ஸுக்கும் 7 டோபி பாய்ஸுக்கும் இடையில ஒரு சின்ன கலவரம் நடக்குது. எண்ணிக்கையில் அதிகமா இருந்ததால டோபி பாய்ஸை பார்த்து 3 பிலாஷகா மேல்ஸும் பின்வாங்கிடுது. டோபி பாய்ஸ் வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. பிலாஷகா மேல்ஸுக்கு அனுபவம் இருந்தாலும் டோபி பாய்ஸ்க்கு நாடுடைய வாழ்க்கை போர் அடிச்சிடுச்சு. இனிமே அரசர்களா இருந்து ஆட்சி பண்ண விரும்புது. ஸோ அதுங்க எதையும் எதிர்க்க தயாரா இருக்கு. இதே மாதிரி 2024 டிசம்பர் 31 நடந்த ஒரு கலவரத்திலையும் 3 பிலாஷகா மேல்ஸை 7 டோபி பாய்ஸும் சேர்ந்து விரட்டி அடிச்சிருக்கு. 2025 இருந்து மார்ஷ்பேடு இனிமே எங்களுதுன்னு பிலாஷகாவுக்கு இதுங்க புரிய வச்சிருக்கு. அதே மாதிரியே 2025 இருந்து மார்ஷ்பேடோட முழு கண்ட்ரோலும் டோபி பாய்ஸ் கிட்ட தான் இருக்கு. மார்ஷ்பேடோட புது அரசர்களா தங்களை மகுட சூடி இருக்கு. மார்ஷ்பேட்ல இருக்க ஒலேக்குவை டோபி பாய்ஸ் சேர்ந்து தாக்குனாலும் அது இன்னும் இங்கே தான் இருக்கு. பிரைடை விட்டு போற ஐடியா ஒலேக்கோவுக்கு இல்லை. சில நேரம் அது என்சரி கூட சேர்ந்து காணப்படுது. ஆனா இது இப்படியே நீடிக்காது. சீக்கிரமே அது பிரைடை விட்டு விரட்டப்படலாம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து டோபி பாய்ஸ் இன்னும் பெருசா எந்த எதிரியவும் மீட் பண்ணல. ஜனவரி 14 அன்னைக்கு 4 என்குனா மேல்ஸும் மார்ஷ்பேட் பிரதேசத்துல சுத்தி இருந்தது. ஆனா அதுங்க கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து கிளம்பிட்டதால எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. ஒருவேளை ரெண்டும் மீட் பண்ணியிருந்தா அது ஒரு டஃப் ஃபைட்டா இருந்திருக்கும். ஏன்னா 4 என்குனா மேல்ஸுக்கும் இப்போ கிட்டத்தட்ட 6 வயசு இருக்கும். அதிக வலிமையோடையும் அனுபவத்தோடையும் தங்களோட உச்சபட்ச நிலையில இருக்கு. இதே நேரத்தில் பெருசா அனுபவம் இல்லாத வலிமை இல்லாத இளம் சிங்கங்களா டோபி பாய்ஸ் இருக்கு. ஆனாலும் இதுங்களோட எண்ணிக்கை ஒரு பக்கபலமா இருக்கு. அப்போ கண்டிப்பா 2 கடையில சண்டை நடந்தா அது ஒரு கணிக்க முடியாத சண்டையா தான் இருந்திருக்கும். ஆனா நல்ல வேலையா என்கோனா மேல்ஸ் மார்ஷ்பேட் பிரதேசத்தை விட்டு போயிடுச்சு. சரி, பிரச்சனை ஓஞ்சுதுன்னு பார்த்தா பிப்ரவரி 16 அன்னைக்கு மறுபடியும் மார்ஷ்பேட் பிரதேசத்துல 4 என்கோனா மேல்ஸும் நுழைஞ்சுது. இந்த தாட்டி கொஞ்சம் டீப்பாவே நுழைஞ்சுது. இருந்தும் இந்த தாட்டியும் 2 கூட்டணியும் மீட் பண்ணிக்கவே இல்லை. டோபி பாய்ஸ்க்கு அதிர்ஷ்டம் தான். இந்த மாதிரி என்கோனா மேல்ஸ் மட்டும் இல்லாம சில நேரம் 3 பிலாஷகா மேல்ஸ் கூட மார்ஷ் பிரதேசத்துல காணப்படுது. ஆனா பெருசா எந்த சண்டையும் நடக்கல. டோபி பாய்ஸ் கண்ணில் அதுங்க படவே இல்லை. டோபி பாய்ஸ் மே மாசம் தங்களோட எல்லையில ஒரு அந்நிய சிங்கத்தை பாக்குதுங்க. 6 சேர்ந்து அதை தாக்கி அங்கிருந்து விரட்டி விடுது. சரி, யாரும் அந்த சிங்கம்னு பார்த்தா கடைசியா தான் டோபி பாய்ஸ்க்கே தெரியுது அது அதுங்களோட சொந்த பிரதரான ஒலின்னு. பாவம் கொஞ்சம் டோபி பாய்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒலியும் கொஞ்சம் பயந்து தான் போனது. மார்ஷ்பேடை கைப்பற்றினதுல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெரிய எதிர்ப்பும் இல்லாம ஸ்மூத்தா இதுங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. மார்ஷ்பேட் பெண்கள் கூட இனசரிக்கல ஈடுபடுதுங்க. இன்னும் சில மாசத்துல டோபி பாய்ஸ் அப்பாக்கள் ஆகிடும். அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதால ரிசர்வோட வலிமையான கூட்டணியா டோபி பாய்ஸ் காணப்படுது. மாதங்கள் ஓட ஓட வலிமையும் அனுபவமும் தன்னம்பிக்கையும் கூட்டிக்கிட்டே போகுது. இப்போதைக்கு எந்த ஒரு கூட்டணியாலையும் இதுங்களை எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 4 வயசு மட்டுமே ஆன இதுங்க மார்ஷ்பேடை மட்டும் இப்போதைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா இது இங்க மட்டும் நிக்காது. சீக்கிரமே அதுங்க ரிசர்வோட பெரும்பாலான பகுதியை ஆட்சி பண்ண தயாராகும். அப்போ எந்த ஒரு சக்தியும் டோபி பாய்ஸ் தடுக்கவே முடியாது. எத்தனை சிங்கங்களை கொன்று எத்தனை சிங்க கூட்டங்களை கைப்பற்றி எந்த அளவுக்கான பிரதேசத்தை இதுங்க கைப்பற்ற போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குன்னு இன்னும் சில மாசத்துலயே டோபி பாய்ஸ் பார்ட் 2 வீடியோ கட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் இன்னும் 1 வருஷமாச்சும் போகட்டும். அப்போதான் பார்ட் 2ல ஓரளவுக்காச்சும் எதாச்சும் சொல்ல முடியும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்களை இருக்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டோபி பாய்ஸை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோஜனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.